ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் எப்படி நம்ம ஜப்பே வேலெட் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஜப்பே வேலெட்டோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜப்பே வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் போய்க்கோங்க. அக்கௌண்ட் போயிட்டு இங்கே வந்து டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெபாசிட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. டெபாசிட் 45,000 நான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இங்கே பாருங்கள், கீழே வந்து அந்த பென் சிம்பிள் இருக்குங்களா, எடிட் சிம்பிள். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வரும். நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஸோ வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். நான் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி நான் எப்போதுமே அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலியமாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துட்டேன். ஸோ எந்த பேங்க்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் முக்கியம். ஸோ அதனால் எந்த பேங்க் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், அதாவது இப்போ ஆட் சிம்பிள் போயிட்டு அக்கௌண்ட்டு போயிட்டு ஸோ இங்கே டெபாசிட்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே கீழே வந்து இருக்கும். இதில் எதுக்கு நம்ம இதை காட்டுறேன் அப்படின்னு பார்க்க போனால், இங்கே பேமெண்ட் ரெஃபரன்ஸ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னு இங்கே தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு முடிஞ்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஆகிடும், அதிகபட்சம் ஒரு 1 டேயில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பேங்கிங்குள்ளே நான் போகிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலி பை பண்ணுறதுக்கு. ஸோ எந்த பேங்க்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறீங்க. ஸோ என்ட்ரு ஆகிடுச்சு, ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து வித்தின் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓகேங்களா? ஸோ வித்தின் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது கொடுக்குறேன். ஸோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு கீழே பாருங்கள் ஜப்பே வேலெட் இருக்குது. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது தானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் திரும்ப ஜப்பே போயிட்டு இந்த இன்வாய்ஸ் போயிட்டு இதில் நீங்கள் பார்க்கலாம். சேம் அக்கௌண்ட் நம்பர் தான், 00750 லாஸ்ட் நம்பர், அதே தான் இங்கேயும் 00750. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பிட்காயின் கொடுத்துட்டு 45,000 கண்டினியூ கொடுத்துட்டோம்னா, கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. $04441A1. இந்த பேமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கா, இங்கே கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜஸ் வரும். ஸோ இங்கே கேலரியில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கேலரியில் ஆல்ரெடி நான் வந்து 45,000 பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், டன் கொடுத்துட்டேன், அப்லோட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் எடுக்கும். பேமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்னு வருது. ஸோ ஓகே, ஸோ திரும்ப வந்து பேமெண்ட் ரெஃபரன்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்கல, இங்கே வந்து திரும்ப கூட நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க, 0441A1. ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ 2 வாட்டி சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேமெண்ட் வந்து ஒரு 1 ஹவர், மினிமமே 1 ஹவரில் ஆகிடும், அதிகபட்சம் 1 டே. ஏன்னா அவங்க கொடுக்குற டே வந்து 24 ஹவர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா 1 டே கூட கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் என்னோடய பேங்கிங் வந்து லாக் அவுட்டும் பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட்டும் போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், இது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, இதை வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து dear Zapay customer, your deposit order ID for 45,000 is received வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே பாருங்கள், பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், we have received your payment reference number of rupees deposit. ஓகே, 1 ஒர்க்கிங் டே கேட்டிருக்காங்க. மினிமம் 1 ஹவரில் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனாலும் 1 டேயில் மேக்ஸிமம் உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஜப்பேலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு, அதாவது உங்களுக்கு வந்து அமௌண்ட் டெபாசிட் ஆகிடுச்சுன்னு. ஸோ பாருங்கள், டியர் கஸ்டமர், ஜப்பே கஸ்டமர், your deposit request order ID for 45,000 is completed. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜப்பே வேலெட் குள்ள என்டர் ஆகும்.
ஸோ உங்களோட ஜப்பே வேலட்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இங்கே போய் டெபாசிட் ஆப்ஷன் போங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் போயிட்டு, அதாவது இங்கே வந்து ஆட் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், இதை கொடுத்தோன்னா அக்கௌண்ட் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து டெபாசிட் பாருங்கள் 45,000 ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் இப்போ திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இங்கே ஆடுன்னு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, ப்ளஸ் சிம்பிள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே இங்கே வந்து 45,000 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 45,000க்கு தான் நம்ம இப்போ பிட்காயின் வாங்க போகிறோம். ஸோ பைன்னு கொடுக்கறதுனால இப்போ கோடு கேட்கும். ஸோ கோடு கொடுத்தவொடனே உங்களுக்கு பை ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு 45,000 கீழே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து 45,000 அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 இருக்கும்போது உங்களுக்கு 45,000 காயின் பர்ச்சேஸ் ஆகிடுச்சுன்னு வருது. ஸோ இதுதான். ஓகே, நான் ஆல்ரெடி 1000 வச்சுருந்தேன். ஸோ இப்போ 46,000க்கு பை ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக இந்த ஜப்பே மூலிமா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பிட்காயின் வேலெட்டை வந்து நான் இப்போது ஐடி ஒருத்தர் $500 $599 ஆக்டிவேட் பண்ணுறாரு பிட் கிளப் நெட்வொர்க்கில். ஸோ அதுக்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ பேமெண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜப்பே. உங்களுக்கு இந்த ஜப்பேயை பற்றி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இந்த பிட் கிளப் நெட்வொர்க்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியினாலும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து சப்போஸ் பிட் கிளப் நெட்வொர்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் கீழே என்னோட லிங்க் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஆசமான மைனிங் வெப்சைட். ஸோ வந்து இங்கே ரொம்ப ஜென்யூனான வெப்சைட்டுன்னு கூட நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்காயினில் வந்து உண்மையிலேயே நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போனால் இப்போ வந்து நீங்கள் காயின் வாங்கி வைக்கிறது ஸ்மார்ட்னஸ்ஸே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் காயின் வாங்கி வைக்கணும்னு பார்த்தா நீங்கள் 2009 ஆர் 2011 நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா கூட 2015 வாங்கி வச்சுருக்கணும். இனி பிட்காயின் ப்ரைஸ் வந்து இறங்காது. ஸோ இனிமேட்டு ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தா அதை உற்பத்தி பண்ணுற இடத்துல, தட் மீன்ஸ் மைனிங் இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு மைனிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்குது. தாராளமாக எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ பண்ணலங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஸோ பட் ஆனால் இதை பற்றி நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பிட்காயின் பை ஆச்சு, நான் இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். So friends, thanks for watching my channel. Subscribe my channel for more videos on Bit Club Network.